ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை. அதேபோல நமது மாவட்டத்தில் உள்ள நிலை கண்டு கொல்லுமா ஆட்சியர் வேதனை தெரிவித்த பெண்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெரிய வெள்ளக்குடை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதியில் 10 ஆண்டு காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் தனிநபர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அதிகாரிகளும் அதற்கு ஒத்துழைத்து தண்ணீர் விடாமல் அலைக்கழித்து வருகின்றனர் என கூறி பலமுறை ஆட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி ஆட்சி அலுவலகத்தில் தங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அப்பகுதி பெண்கள், நாங்கள் பல ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வசித்து வருகிறோம். இந்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் 2 இன்ச் அளவிலான பைப் போட்டுக்கொண்டு எங்களுக்கு தண்ணீர் விடாமல் தடுத்து வருகிறார். அதிகாரிகள் தகவல் தெரிவித்தால் பட்டா இருந்தால் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும். உன்னுடைய பிரச்சனையை நீயே பார்த்துக்கொள் என கூறியதாகவும் அந்த தனிநபரிடம் எங்களால் பேச முடியாது என அதிகாரிகள் தெரிவித்ததாக ஆதங்கம் தெரிவித்தனர். இதனால் அந்த தனிநபரிடம் சென்று காலில் விழுந்து கூட கேட்டுவிட்டோம். ஆனால் அவர் தண்ணீர் தர மறுக்கிறார். நாங்கள் அவருடைய இச்சைக்கு மட்டும்தான் இதுவரை சம்மதிக்கவில்லை, மற்றபடி அவரிடம் கெஞ்சாத நாளில்லை என்றும் தெரிவித்தனர். அவருக்கு பயந்து அதிகாரிகள் கூட தண்ணீர் விட மறுக்கின்றனர். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன், தயவு செய்து தண்ணீர் வர வழிவகை செய்யுங்கள். ஓட்டு கேட்க மட்டும் வந்தவர்களுக்கு நாங்கள் படும் பாடு அவருடைய கண்ணுக்கு நாங்கள் தெரியவில்லையா? தண்ணீர் வரவில்லை என்றால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை விட தவறு வேறு வழி இல்லை என கூறி கதறி எழுத பெண்கள், திரைப்படத்தில் வருவது போல தட்டி கேட்ட யாராவது வரமாட்டார்களா? விடிமேல் விடி வைத்து காத்திருக்கும் அவள் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். சொல்லுங்க, இதை நாங்க ஒரு தப்பு பண்ண ஊடி ஏறி 10 போலீஸ் வரீங்களே, 10 பேர் ஊரை சேர்ந்து வராங்களே, இப்ப எங்களுக்கு ஒரு தேவைன்னா யாருமே வரமாட்டேன்றாங்க. இது நான் எங்க போய் சொல்றது? சொல்லுங்க, எங்களுக்கு இன்னும் காசு பணமா கேட்கிறோம், ஒரு நல்லது கேட்டதை கேட்கறோம். தண்ணி வசதி தான் சார், அதே நாங்க தலைவங்கிட்ட கேட்கறோங்க சார். நான் உங்ககிட்ட சொத்து பார்த்தா கேட்கறேன், தண்ணி தானே ரெடி பண்ணி விடுன்னு சொன்னதுக்கு நீ பேசுறது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பிளாக்மெயில் பண்றேன் சார் தலைவருக்கு. அதுதான் சொத்து பார்த்தா நாங்க கேட்கல, தண்ணி தான் ரெடி பண்ணி விடுங்க. நான் இதை தான் சார் சொன்னேன். அவங்க ரெக்கார்டு இருந்தால் காட்டுறோம் சார். அந்த போர் கூட இந்த பாருங்க சார், இந்த போனை பாருங்க சார், நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன், வீடியோ எடுத்துட்டு வந்துக்கிறேன் புரியுமா? இதுல நீங்க பாருங்க சார், அந்த போர்ல இருக்கிற பீஸ் கையெல்லாம் சுத்தமா அதான் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு வீட்டுக்கார அராஜகம் பண்றேன் பாரு, அவங்க பீஸ் கட்டு பிடிக்கிறது, நைட்டு 12 மணிக்கு போய் பிடிக்கிறது. அந்த போர்ல ஒரு வீட்டுக்கு 3 குடம் தண்ணி தான் சார் வருது. ராத்திரிக்கெல்லாம் லைன் நிக்கணும். இந்த பாருங்க சார் இருக்குது சார், 2 தெரு தள்ளி தண்ணிக்கு வர அவங்க போட்டுக்கிற போரை பாருங்க சார். அந்த டேங்க் பாருங்க சார், அந்த டேங்க் தண்ணி வர மாதிரி இருக்குதா? அந்த தெருவில் ஏதாவது குடிநீர் பைப் இருக்குதா பாருங்க. நீங்களே, நான் சொல்றது பொய்யா இருந்தா நீங்களே பாருங்க. தெரியல சார். பெரிய வெள்ளக்குட்டையிலேருந்து வரேன். 10 வருஷ காலமாக எனக்கு குடிநீர் வசதி கிடையாது. 1 கிலோமீட்டர் தினமும் 1 கிலோமீட்டர் போய் தான் நான் தண்ணி சமைக்கிறேன். என் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேருக்கும் 1 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி சமைக்கிறேன். நான் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். என்ன டாக்டர் சீட்டோட நான் கொண்டு வந்து காட்டுறேன். கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். என்னால் தண்ணி சுமக்க முடியல. என் பசங்க எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்திக்கன்னா கூட எனக்கு தண்ணி வேணும் இல்லைங்களா? தண்ணியே இல்லை. நான் தலைவர்கிட்ட போனேன், கவுன்சிலர்கிட்ட போனேன், வார்டு மெம்பர் கிட்ட போனேன். எல்லாருமே அராஜகம் தான் பண்றாங்க. ஒரு வீட்டுக்கார் பண்ற தப்புனால எங்களுக்கு தண்ணி விட மாட்டேன்றாங்க. கேட்டாக்கா அடி துடிக்கு வராங்க. நான் இப்போ பெட்டிஷன் கலெக்டர் ஆபீஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு 15 நாள் ஆகுது. பிடி ஆபீஸ்ல இருந்து யாருமே செக்கிங் வரல. ஆனா செக்கிங் வந்ததாக எனக்கு லெட்டர் போடுறாங்க பிடி ஆபீஸ்ல இருந்து. அப்ப எனக்கு தண்ணி வேணுமா வேண்டாமா? அப்ப நாங்க பொழப்பு பண்றது இல்லைங்களா? பெரிய வெள்ளக்குட்டை 2 தெரு இருக்குது. 2 தெருவுக்குமே 10 குடும்பம் 30 குடும்பம் இருக்கிறோம். தண்ணி வசதியே இல்லை. எனக்கு நான் மடி பிச்சை கேட்கறேன். நான் எனக்கு தண்ணி வசதி மட்டும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கிறேங்க சார். போன டைம் கொடுத்ததுக்கு செக்கிங்கே வரல. செக்கிங் வந்த மாதிரி பிடி ஆபீஸ்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க எனக்கு.
ஆனா அது பொய். யாருமே என் வீட்டாண்டு வரல. மனுதாரர் கொடுத்தது அவங்க வீட்டாண்டு வந்திருக்கணும் இல்லையா? வரலையே. வராம எதுக்கு பிடி ஆபீஸ்ல இருந்து எனக்கு லெட்டர் வருது? வந்த மாதிரி எதுக்கு அந்த பொய் பேசணும்? இப்ப கேட்டா என்னன்றாங்க, பட்டா இல்ல, அந்த 2 தெருவுக்கு பட்டா இல்ல, பைப்பு வராதுன்றாங்க. அப்ப பட்டால இருக்கிறவங்க ஓட்டு போட்டாதான் செல்லுதா? பட்டால இல்லாத ஓட்டு போட்டாக்க செல்லாதுங்களா? அப்படி ஏன் வரீங்க ஓட்டு எலெக்ஷனுக்கு? எங்களை நாடி எதுக்கு வரீங்க? உங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போடுறோம். இதுக்கு பதில் சொல்லுங்க எங்களுக்கு. கை குழந்தை வச்சிருக்கிறேன் நான் செல்லல் வீடியோ வச்சிருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன், என் வீடு, நான் எங்க தண்ணிக்கு போறேன்றது என் செல்லல் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். தேவைன்னா அதையும் பாருங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். இது பப்ளிக். இது